இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லட்சுமாக்கு ஆல்ரெடி வேஷம் போடும்போது என்ன போடலாம்னு உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க வந்து அம்மன் வேஷம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அம்மன் வேஷம் போடுறதுக்கு எங்களுக்கு வந்து அம்மன் ட்ரெஸ்ஸே இல்லைங்க, சரஸ்வதி ட்ரெஸ் தான் இருந்தது. சரி, ரெண்டு அம்மனும் சரஸ்வதி ரெண்டுமே தெய்வம் தானே, அதனால அந்த ட்ரெஸ்ஸே போட்டுலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான மேக்கப்பையும் நான் பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்பவே அமைதியாக பொறுமையாக. நம்ம லட்சுமா கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ மேக்கப் போட்டாலும் எவ்வளோ தொல்லை பண்ணாலும் ரொம்பவே அமைதியாக சாந்தமாக இருப்பாங்க. அதுதான் அவங்க கிட்ட பிடிச்ச விஷயமே. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு எப்பவுமே போடுற மாதிரி பேபி க்ரீம் போட்டு அதுக்கு மேலே பவுடர் போட்டு அதுக்கு மேலே ஐஷோட போட ஆரம்பிச்சேன். நிறைய பேர் ஐஷோட நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கு ரொம்பவே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து ஐஷோட போட்டதுக்கு அப்புறம் ஐலைனர் தாங்க ரொம்பவே மஸ்டானது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மனுக்குலாம் அந்த ஐலைனர் இருந்தால் கண்ணு ரொம்பவே அழகாக தெரியும். நம்ம லட்சுமாவுமே அந்த அழகாக தெரியும்னு பாருங்க. இந்த ஐஷோட மேக்கப்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா லிப்ஸ்டிக் வந்து ரெட் கலர்ல போட்டா எப்பவுமே மேட்சிங்காக இருக்கும். அந்த லிப்ஸ்டிக்கை போட்டதுக்கு அப்புறம் அந்த லிப்ஸ்டிக்லேயே வந்து பொட்டியை வச்சு விட்டுட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்தாங்க. அது வச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப அழகாகவும் தெரிஞ்சாங்க. அப்புறம் என்ன ஜுவல்ஸ் எல்லாம் அம்மனுக்கு போடுற மாதிரி போட்டு விட்டுட்டு அப்படியே அந்த கிரீடத்தையும் தூக்கி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து மருதாணி அந்த டைம்ல கிடைக்காதனால குங்குமத்தை கலக்கி அப்படியே மருதாணியாக வச்சு விட்டுட்டு காலுக்கு வச்ச உடனே ரொம்பவே அழகா இருந்தாங்க. பார்க்க என் கண்ணே பற்றும் போல இருந்தாங்க. குழந்தைகிட்ட தாங்க தெய்வம் இருக்குன்றதை நான் அப்பதான் உணர்ந்தேன். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி தான் வீடியோ கலெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.